Hello guys, welcome to the video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா டாக்கர் பற்றி பார்க்க போகிறோம். டாக்கர் அப்படின்றது என்ன அப்படின்னா என்ன ப்ராப்ளம் அது சால்வ் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நோட் அப்ளிகேஷன் ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒரு அப்ளிகேஷன் நம்மளோட லேப்டாப்பில் டெவலப் பண்ணுறோம். அதை இன்னொருத்தரோட மிஷின்லேயோ இல்லை டெப்ளாய் பண்ணும்போது நம்ம டெப்ளாய்மெண்ட் சர்வர்லேயோ ஒர்க் ஆகாமல் போகலாம். அதுக்கான ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் மிஸ்மேட்சாக இருக்கலாம். நம்ம யூஸ் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வெர்ஷனும் சர்வரில் இன்ஸ்டால் ஆகிருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட வெர்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டேட்டாபேஸ் வெர்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இட் குட் பி எனிதிங். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் டாக்கர் அப்படின்ற ஒரு டூல் நமக்கு வந்திருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம கோட் பண்ணியிருக்கோமோ அதையும் அதோட டெவலப்மெண்ட் டிபெண்டன்சிஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒரு இமேஜ் மாதிரி பில்ட் பண்ணிடும். அந்த இமேஜை நம்ம இன்னொரு இடத்துல நம்ம ரன் பண்ணிக்கலாம். அந்த இமேஜை ரன் பண்ணுறதுக்கு பேர் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே டாக்கர் அப்படின்ற ஈகோசிஸ்டமுக்குள்ளே நடக்கும். ஸோ இப்போது இதை பற்றி தான் நம்ம இந்த சீரீஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டலேஷன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நான் இப்போ docs.docker.comல இருக்கேன், விண்டோஸ் இன்ஸ்டலேஷனில். ஒரு 2 years முன்னாடி பார்த்தீங்கன்னா டாக்கர் இன்ஸ்டலேஷன் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ஃபார் விண்டோஸ் மிஷின்ஸ்லாம். என்னென்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி பயோ செட்டிங்கில் போயிட்டு சம் கான்ஃபிகரேஷன்ஸ் எனேபிள் பண்ணணும், அந்த மாதிரிலாம். பட் இப்போது டாக்குமெண்டேஷனில் ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இன்ஸ்டலேஷனாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டாக்கர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டாக்கர் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதுங்க ட்ராக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டாக்கர் இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ ஃபைனலி டாக்கர் இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் ஆச்சு, லைக் அரௌண்ட் ஒரு 20-25 மினிட்ஸாக இன்ஸ்டலேஷன் போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலி இந்த மாதிரி வந்திருக்கு. ரீஸ்டார்ட் பண்ண கேட்குது. நான் மிஷினை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்னோடய பிசியை ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரீஸ்டார்ட் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி 2 அப்டேட் வந்துச்சு. ஒன்று டாக்கர் டெஸ்க்டாப் எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டாலேஷன் இஸ் அப் டு டேட். அதை க்ளோஸ் கொடுத்துட்றேன். அண்ட் தென் இது என்னன்றதை பார்ப்போம். டாக்கர் சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரெக்கமெண்டட் செட்டிங்ஸ்லேயே போய்க்கிறேன். நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்குது. நான் கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ண போகிறேன். ஓகே, நான் லாகின் பண்ணிட்டேன் இப்போது. ஸோ இப்போ வெல்கம் சர்வே மாதிரி கேட்குது. ஸோ ஃபைனலி டாக்கர் டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் டாக்கர் டெஸ்க்டாப்போட ஹோம் பேஜ். கண்டெய்னர்ஸ்ன்ற மெனுவில் இருக்கும், அண்ட் இமேஜஸ்னு ஒரு மெனு இருக்குது, வால்யூம்ஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வெறும் இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, see you all.